என்னுடைய ஹஸ்பண்ட விட நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய கேன் பண்றேன். இருந்தாலும் என்னுடைய ஹஸ்பண்ட் ஒத்துழைப்போட தான் நான் எங்கனாலும் வருவேன். அது என்னுடைய சந்தோஷம். இதுக்கு பேர் அடக்குமுறை கிடையாது, காதல், அன்பு, அவர் மேல இருக்கக்கூடிய காதல். அதுதான் இந்த குடும்பத்துல என்னைய வந்து இப்ப வாழ வச்சிட்டு இருக்கு. நான் யார பத்தியும் கவலைப்படல, அவங்க அம்மா அப்பா பத்தி கவலைப்படல, அவங்க உறவுக்காரங்களை பத்தி கவலைப்படல, ஊரை பத்தி கவலைப்படல. எனக்கு அவர் மேல இருக்கக்கூடிய காதல் மட்டும்தான் அங்க இருந்ததே தவிர வேற எதுவுமே தெரியல. எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சண்டை வரல நீங்க நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட நானும் அடி வாங்கியிருக்கேங்க. நானும் எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க. எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, பெரிய ஃபேமிலி இருக்கு, கையில வேலை இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு. இருந்தாலும் நான் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். உங்க கூட தான் நான் இருப்பேன். உங்களுடைய கஷ்டங்கள் கூட, உங்களுடைய கஷ்டங்கள் அவங்கள வச்சு எப்படிங்க அவங்க கூட இருக்க முடியும்? அவங்க என்ன கேக்குறாங்க, ஹஸ்பண்ட் அடிச்சாங்கன்னா ஏன் சர்வசாதாரணமா கடந்து போகணும், அடிச்சு தாங்கிட்டு பேச சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. இதுக்கு பேர் தாங்குறது இல்ல சார். அடிபடி சண்டை வரதான் சார் செய்யும், வீட்டுல பிரச்சனை இருக்குதான் சார் செய்யும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சமாதானம் ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, அதான் அவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க. நான் ஏன் இறங்கி போகணும், அவன் வரட்டும். அவரு அதான் சொல்றாரு, நீ என் கூட இருக்காதமா, நான் இப்படி பிரச்சனை பண்றேன்ல, நீ போயிருன்னு சொல்லி இருக்காரு. நான் 8 இயர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிருந்தேன் சார். நான் 12 இயர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பண்ண முடியாம வரும்போது